இன்றைக்கி இப்படியாவும் சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஆட்டோ ஃபுல்லாகவே சீட்டு கிழிச்சிட்டு ஃபுல்லாக ஒயரெல்லாம் ஃபுல்லாக பிடுங்கிட்டு யார் பண்ணானே தெரியல. இந்த மாதிரி எல்லாம் பண்ணோமா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. காலையிலேயே வேறு திருப்பூர் கோயில் சவாரி போகலான்னு இல்லை, பட் இன்றைக்கி போக முடியல. ஏன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே லேட்டு போட்டு கட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் அழுதுட்டு நான் இன்னைக்கு ஏன் இப்படி பண்ணுறான், என் கூட இப்படி நடக்குது மாதிரி ஆயிடுச்சு. ஒரு அண்ணா இருந்தார், அண்ணா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் எமர்ஜென்சி நான் கொஞ்சம் போகணுன்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு யாரா இப்படி பண்ணா, ஏன்னா இப்படிலாம் இருக்காங்க மனுஷங்க. மெக்கானிக் ஷீட் எடுத்து போனால் ஒரு 4000-5000 ஆகும். ஏன்னா இதெல்லாம் ஒயரிங் வேலை, எது எங்கே ஷார்ட்டேஜ் ஆகும்னு தெரியாது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ண முடியுமா சொன்னால், அவர் வீட்டில் இருந்து இருக்கிற டூல்ஸ் பிளானர் அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு பண்ணி டேப்பெல்லாம் எடுத்து ஒட்டிச்சு எல்லா கட்டிங்கெல்லாம் பண்ணி. ஏன்னா ஃபுல்லாகவே ஒயரிங் வேலைனால டக்குன்னு சப்ளை கிடைக்கல. அது பேட்டரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதை செட்டப் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் எனக்கே வீடு வந்துச்சு, எவ்வளோ கெட்டவங்களாக இருந்தாலுமே நம்ம மைண்ட் செட் நம்மளை கெட்டவங்கள மாற்றினாலுமே இங்கே ஒருத்தர் நல்லவங்க இருக்காங்க. ஸோ வேறு காசு கொடுக்க வேணாம், நீ பார்த்தா வண்டி ஓட்டு, வண்டி மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா போயிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் ராகேஷ் அண்ணா.